போதைப் பொருள் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம காதுல ஒழிச்சிட்டே இருக்கு சார். இந்த போதைப் பொருள் தமிழ்நாட்டுல வந்ததுக்கு காரணம் என்ன? அது எங்கிருந்து வருகிறது என்றால், குஜராத்திலே இருக்கக்கூடிய முந்த்ரா துறைமுகம் என்கிற கௌதம் அதானிக்கு சொந்தமான ஒரு தனியார் துறைமுகத்தின் வழியாக பல்வேறு சர்வதேச போதை கும்பலினுடைய சரக்கு பூரா இங்க வந்து இறக்குமதி ஆகிறது. இது குறித்து இதுவரைக்கும் ஏதாவது ஒரு செய்தி நிறுவனம் வெளிப்படையாக விவாதம் நடத்தி இருக்கிறதா? நிலக்கரி இறக்குமதி செய்வதற்காகத்தான் துறைமுகங்கள் வந்து தாரை வார்த்து கொடுக்கப்பட்டதுன்னு நினைச்சோம். இப்போ போதைப் பொருளை இறக்குமதி செய்வதற்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி புதுமையா இருக்கு. சின்ன ஒரு ஸ்கூல்ல இருக்க பையனா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு காலேஜ்ல இருக்க பையன் கிட்ட போய் சேர்ற அளவுக்கு அந்த கஞ்சா பொருளோ இல்ல அந்த போதைப் பொருள் போய் சேருதுன்னா அதை தடுக்கிறதுக்கு தமிழகத்துக்குள்ள ஒரு வழி பண்ணணும் இல்லையா? 700 பேருக்கு ஒரு போலீஸ் தான். அப்ப நீங்க ஒவ்வொருத்தனையும் கண்காணிக்க முடியுமா? ஒவ்வொரு தனி மனிதனையும் நீங்க கண்காணிக்க முடியுமா? அதற்கு சாத்தியம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது. அப்ப சமூக விரோதிகள் வந்து இதை வந்து பரவலாக்குறாங்க அப்படிங்கிறத மிக கடுமையான நடவடிக்கைகள், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்லாம் மாநில அரசு சொல்லுகிறது. ஆனால் அதை தாண்டி நிறைய பரவலாக்கப்பட்டதற்கு நீங்க சொல்றது மாதிரி பல துறைமுகங்களின் வழியாக இது வருவதற்கு பல பேர் உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதுதான் இதுல உண்மை. இந்தியாவில் இருந்து மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்பவர்களுடைய ஒரு வரிசை பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் 10 அதில் எல்லாமே முஸ்லீம் பேர் தான் இருக்கும். ஆனால் அதை வந்து பினாமி அதை நடத்துகிறவர்கள் எல்லாம் யார் வந்து குறை சொல்றாங்களோ அவர்களுடைய பேரில் உள்ளவங்களாக இருக்கிறார்கள். இது வந்து ஊடகங்களுக்கும் தெரியும், உலகுக்கும் தெரியும். தாலியின் பெருமையை கணவன் அறிவான், கணவனை விடவும் மனைவி அறிவாள், கணவன் மனைவி 2 பேரை விடவும் மார்வாடியே அதிகம் அறிவான் அப்படின்னு ஈரோடு தமிழர் சொல்றாரு. அதனால மார்வாடி கடையில கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் தாலி அடமானம் வச்சுக்கிட்டு இருக்கும் போது இவர் சொல்றாரு, தாலியை போய் உங்க தாலியெல்லாம் வந்து அத்து கொண்டு போய் அங்கே கொடுத்துருவாங்க, இங்கே கொடுத்துருவாங்க, தாலியே இல்லை. இப்போ அமித்ஷா பேசுவதனுடைய ஒரு அரசியல் பின்னணி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெஜ்ரிவால் வந்து சொல்லிட்டார் 75 வயசாச்சு, நீ உங்களுடைய சட்டப்படி அவரை நீ திரும்ப பிரதமர் ஆக முடியாது, மோடி அமித்ஷா தான் வர்றதுக்கு அப்படின்னா அமித்ஷா தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவரை விட நான் அதிகமாக பேசணுங்கிறதுக்காக தான் அவர் வந்து தலைகீழா தொங்கவுடன்ங்கிறத பேசுறது மாதிரி தெரிகிறது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் மற்றும் பேராசிரியர் அப்துல் ரசாக் அவர்கள். வணக்கம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கடி ஒரு வார்த்தை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், போதைப் பொருள் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம காதில் ஒழிச்சிட்டே இருக்கு சார். இந்த போதைப் பொருள் தமிழ்நாட்டில் வந்ததுக்கு காரணம் என்ன? இது அது தொடர்ந்து வழக்குகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. இதற்கான காரணம் என்ன? வெளிநாடுகளிலே இருந்து போதைப் பொருள் வந்து இங்கு இறக்குமதி ஆகிறது. அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய துறைமுகங்களின் வழியாக அது வந்து இறங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. அது எங்கிருந்து வருகிறது என்றால், குஜராத்திலே இருக்கக்கூடிய முந்த்ரா துறைமுகம் என்கிற ஒரு தனியார் துறைமுகம், கௌதம் அதானிக்கு சொந்தமான ஒரு தனியார் துறைமுகத்தின் வழியாக 2020 மட்டும் 9000 கோடி, அதே 2020 செப்டம்பர் மாதம் 21,000 கோடி, குஜராத்தினுடைய கட்சிலே மறுபடியும் ஒரு 2100 கோடி என்று முழுக்க குஜராத்தினுடைய அந்த முந்த்ரா துறைமுகத்தை வந்து தனியாருக்கு வந்து தாரை வார்த்தார்கள் மத்திய அரசாங்கம். கௌதம் அதானிக்கு வந்து அவர்கள் தாரை வார்த்தார்கள். அதனுடைய விளைவாக அது இறக்குமதி ஆகிறது. பல்வேறு சர்வதேச போதை கும்பலினுடைய சரக்கு பூரா இங்கே வந்து இறக்குமதி ஆகிறது. இது குறித்து இதுவரைக்கும் ஏதாவது ஒரு செய்தி நிறுவனம் வெளிப்படையாக விவாதம் நடத்தி இருக்கிறதா? அது என்ன ஆனது என்று விவாதம் நடத்தி இருக்கிறதா என்கிற ஒரு கேள்விதான். இதை வந்து நான் இப்படி ஒப்பிட பார்க்கிறேன். என்னன்னா, உலக அளவிலே மாட்டு இறைச்சி ஏற்றுமதியிலே இந்தியா வந்து முக்கியமான இடம் வகிக்கிறது. முதல் 5 இடங்களுக்குள்ள அது இருக்கிறது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், கோமாதா எங்கள் குலமாதா அப்படின்னு சொல்லிட்டு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கி சாப்பிட்றவனை வந்து அடித்து கொலை பண்ணுறோம்னு சொல்கிறான். இது ஒரு பக்கம் சொல்கிறான். இன்னொரு பக்கம் என்ன செய்யறான், பல கோடிக்கணக்கான டன்னை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறான் மாட்டு இறைச்சியை. இது அப்படியே உள்டாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சின்னதாக வந்து அங்கங்கு சில்லறை வர்த்தகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய போதைப் பொருளில் அங்கங்கே கைது செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தன் 2 வீலரில் போனேன், அவன் வந்து ஒரு 5 கிலோ வச்சுருந்தான். ஒருத்தன் வந்து இதில் போனேன், அவன் வந்து ஒரு 500 கிலோ வச்சுருந்தான். இப்படி அங்கேயும் பிடிக்கிறாங்க. இல்லை, கோடிக்கணக்கான அளவுக்கு துறைமுகத்திலிருந்து இறக்குமதி ஆனிச்சுல, அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா நடவடிக்கை வந்து பெரிய அளவில் இல்லை. என்ன காரணம்னா, குஜராத்திகள் தான் இந்த நாட்டையே ஆள்கிறார்கள். முழுக்க குஜராத்திகளினுடைய கட்டுப்பாட்டிலே இது இருக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மொத்தமாக என்ன செய்வாங்க, அதாவது நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சினிமாவுக்கு போறீங்கன்னு வச்சுங்க, மது அருந்துவது குற்றம், சிகரெட் பிடிப்பது உங்கள் உடலுக்கு தீமையானதுன்னு போடுவான். இதை நமக்கு சொல்லுவான். பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு நமக்கு சொல்லுவான். ஏன் நீங்கள் தடை செய்ய வேண்டியதானே பிளாஸ்டிக் பொருட்களை? அது செய்ய மாட்டான். சிகரெட்டை நீ தடை பண்ண வேண்டியதானே? இது சாமானியர்களை நோக்கி அதை சொல்லுவான்.
இதே தான் இங்கே நடக்கிறது. போதைப் பொருளை வந்து மத்திய அரசாங்கம் திறந்து விட்டிருக்கிறது. இந்த துறைமுகத்தின் வழியாக, தனியார் துறைமுகத்தின் வழியாக கட்டுப்பாடு இல்லாமல் வெளிப்படையாக வந்து அவர்கள் வந்து இந்த முந்த்ரா துறைமுகத்தின் வழியாக இது புழக்கத்தில் இருக்கிறது. இங்கெங்கே ஆங்காங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குற்றவாளிகளை கைது செய்வதன் மூலமாக பரவலாக எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது. அரசாங்கம் வந்து சொல்லுகிறது, தமிழ்நாடு அரசு வந்து கட்டுப்படுத்துவதற்கு பல முறை வந்து காவல்துறை அதிகாரிகள் டிஜிபியினுடைய தலைமையில் பல கூட்டங்களை நடத்துகிறாங்க, பல பேர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் காவல்துறையினுடைய கண்காணிப்பை மீறி மிக கடுமையாக புழக்கத்தில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் அதிர்ச்சி அளிக்கிறது. முதல்ல நிலக்கரி இறக்குமதி செய்வதற்காகத்தான் துறைமுகங்கள் வந்து தாரை வார்த்து கொடுக்கப்பட்டதுன்னு நினச்சோம். இப்போ போதைப் பொருளை இறக்குமதி செய்வதற்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி புதுமையாக இருக்குது. சார், இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா குஜராத் துறைமுகத்துல இருந்து தான் வந்து போதைப் பொருள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்துக்கு விஜயவாடா வழியாக வருது அப்படின்ற ஒரு செய்தி கூட இருக்குது. இப்படி விஜயவாடா வழி வருது அப்படின்னா தமிழகத்தில் இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்கூலில் இருக்க பையனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு காலேஜில் இருக்க பையன்கிட்ட போய் சேர்ற அளவுக்கு அந்த கஞ்சா பொருளோ இல்லை அந்த போதைப் பொருள் போய் சேருதுன்னா அதை தடுக்கிறதுக்கு தமிழகத்துக்குள்ள ஒரு வழி பண்ணணும் இல்லையா? இல்லை, அதற்கான வழிமுறைகள் செய்கிறாங்க. அதாவது நம்ம நிறையா பேருக்கு வந்து புரியாத விஷயம் என்னன்னா, அதாவது காவல்துறையினுடைய பணியிடங்கள் ஒரு 32,000 பணியிடங்கள் வரைக்கும் நிரப்பப்படாமல் இருப்பதாக காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் சொல்றாங்க. 700 பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா எல்லா பணியிடங்களும் ஒருவேளை நிரப்பப்பட்டால் 700 பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்கு. அப்ப நீங்க ஒவ்வொருத்தனையும் கண்காணிக்க முடியுமா? ஒவ்வொரு தனி மனிதனையும் நீங்க கண்காணிக்க முடியுமா? அதற்கு சாத்தியம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது. அப்ப சமூக விரோதிகள் வந்து இதை வந்து பரவலாக்குறாங்க அப்படிங்கிறத மிக கடுமையான நடவடிக்கைகள், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்லாம் மாநில அரசு சொல்லுகிறது. ஆனால் அதை தாண்டி நிறைய பரவலாக்கப்பட்டதற்கு நீங்கள் சொல்றது மாதிரி பல துறைமுகங்களின் வழியாக இது வருவதற்கு பல பேர் உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதில் உண்மை. அதாவது தமிழகத்துக்குள்ளே உடந்தையாக இருக்கிறாங்க. தமிழகத்திற்குள்ள சமூக விரோதிகள் இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, லோக்கல்ல இருக்கிற போலீஸுக்கு வந்து தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சமூக விரோத செயல் நடந்தால் போலீஸுக்கு வந்து எப்போவுமே அது ஆதாயம். ஒரு தவறு நடக்கிறது அப்படின்னா தவறு செய்கிறவர்கள் யாரோ அவங்க கப்பம் கட்ட போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இப்போ என்ன செய்வாங்கன்னா, முக்கியமான போலீஸ் ஸ்டேஷனை வந்து ஒருத்தர் இன்ஸ்பெக்டராக போகிறாரு அப்படின்னா அவர் ஒரு 50 லட்ச ரூபா கட்டி அந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிறாரு. இப்போ பாண்டி பஜாருக்கு வந்து ஒருத்தர் இன்ஸ்பெக்டராக போகிறாருன்னு வச்சுங்க, அங்கே நிறைய வருமானம் வரும் அந்த கடைகள்லாம் இருக்கிறதுனால. ஒருத்தன் அத்துமீறி கடையை வந்து ஒருத்தன் இது பண்ணி பிளாட்ஃபார்மில் கடை போடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா, ஒருத்தன் மீறி ஒருத்தன் கடை போடுறான்னு வச்சுங்க, அது எல்லாத்துக்குமே வருமானம் இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எங்கெல்லாம் சட்டவிரோதமான செயல்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் காவல்துறைக்கு ஆதாயம் இருக்கிறது. அதனால் இது காவல்துறை சார்ந்த விஷயம் இல்லை. காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து மோசமானவர்கள் நம்ம சொல்ல மாட்டோம். அவர்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிர்வாக ரீதியான சரியான ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து சமூக விரோதிகளோடு தொடர்புடையவர்களும் இருக்கிறாங்க, பல தரப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க இதில். அதனால் இதை கட்டுப்படுத்த அரசுகள் தவறுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆவதை மத்திய அரசு கட்டுப்படுத்த தவறியது மிக முக்கியமான பிரச்சனை. அங்கே ஹோல்சேலை விட்டுட்டாங்க, ரீட்டைலில் இங்கே சீரழிக்கிறாங்க. அதான் அதனால ரீட்டைலில் தான் வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. தான் எப்பொழுதுமே சிறு குற்றவாளிகள் தான் எப்பொழுதுமே பிடிப்போம். போதைப் பொருட்கள் இறக்குமதி, மாற்றிறைச்சி ஏற்றுமதி 2 விஷயம் பேசினாங்க. இது தொடர்பாக 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய உள்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பசுவதை செய்பவர்களை தலைகளை தொங்க விடணும், உள்ளது விடுவோம் அப்படின்னு சொன்னார். புதுமையாக இருக்குது. அந்த காலத்தில் தான் வந்து கழுவேற்றுதல் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஆனால் இது ஒரு புதிய முறையாக இருக்குது. பசுவதை செய்பவர்களை தலைகீழ தொங்க விடுவான் அப்படின்னு சொல்கிறார். அதில் ஒரு கவிஞர் வந்து எழுதுனதான் என்ன இருக்குது, பசுவதை செய்யாதே பதைக்கிறார் பாவை, வினோபா பாவை வந்து பசுவதை செய்யாதேன்னு, சிசுவதை நடக்கிறதே சிவகாசியில் தினமும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீபாவளி வர்றதுக்கு முன்னாடியே பட்டாசு தொழிற்சாலைகளில் சிறுவர்கள் வேலை செய்கிற சிறுவர்கள் வந்து வெடித்து சிதறி. இதுக்காக மத்திய அரசு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்திருக்குங்க. நீங்கள் பழைய கதை அப்டேட் ஆகாத ஒரு பழைய இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க. மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, சிவகாசியில் இருக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு பட்டாசு தொழிலை நாசமாக்குறதுக்காக சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்கல்ல, அதையும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும். இந்த விஷயத்தில் சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணி பட்டாசு தொழிலே நாசமாக்குறதுக்கு இங்கே இருக்கக்கூடியவங்க வாழாமல் பண்ணுறதுக்கு ஒரு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு. இவங்க என்ன செய்வாங்கன்னா, திருப்பூரில் வந்து பனியன்காரன் வந்து ஏற்றுமதி, பனியன் தொழிற்சாலையிலேருந்து பல ஏற்றுமதி நடந்து கொண்டே இருந்துச்சு. இவன் என்ன பண்ணுறான்னா, பங்களாதேஷில் வந்து இறக்குமதி பண்ணுறாங்கிறான் சென்ட்ரல் கவர்மெண்ட். பங்களாதேஷில் வந்து இறக்குமதி பண்ணால் இங்கே இருக்கிறது ஏற்றுமதி ஆகாது. இல்லை, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். இந்த எருமை மாடுகள் அதிகமாக இருக்கிற இடத்துல பிரச்சாரத்துக்கு போகும்போது 2 எருமை மாடு இருந்தால் ஒன்றை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னவர், ஒருவேளை திருப்பூரில் வந்திருந்தால் எப்படி பேசியிருப்பார், அல்லது வந்து சிவகாசியில் வந்திருந்தால் எப்படி பேசியிருப்பாருங்கிற ஒரு சந்தேகம் இப்போ வருதானே. அதாவது இப்போ பீஃப் பற்றி சொன்னாங்க இல்லையா, டாப் 10 எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா
அதாவது இந்தியாவிலிருந்து மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்பவர்களுடைய ஒரு வரிசை பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் 10 அதில் எல்லாமே முஸ்லீம் பேர் தான் இருக்கும். அல் கபீர் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு அப்படி ஒரு 10 பேர் இருக்குது. ஆனால் அதை வந்து பினாமி அதை நடத்துகிறவர்கள் எல்லாம் யார் வந்து குறை சொல்கிறாங்களோ அவர்களுடைய பேரில் உள்ளவங்களாக இருக்கிறார்கள். இது வந்து ஊடகங்களுக்கும் தெரியும், உலகுக்கும் தெரியும். அப்போ ஒரு பக்கம் வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும், மாட்டு தோலை உரித்ததற்காக செத்துப்போன மாட்டினுடைய தோலை அது அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய உணவு, இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்களுடைய உணவு வந்து இதை போய் கேரளாவில் போய் பேச முடியாது, வடகிழக்கு மாநிலங்களில் போய் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய குறிப்பாக வந்து தலித் மக்களுடைய அவர்களுக்கு வந்து மட்டன் சாப்பிட முடியாது. ஏங்க இது ஒரு தவறான கருத்துங்க. ரொம்ப பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது தலித்து மக்கள் உணவு சொல்லிட்டு இருக்கான். அது உண்மை கிடையாது. அது என்னன்னா அது வந்து அதிகபட்சமாக வந்து அந்த பக்கம் குற்றச்சாட்டை சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க, எல்லா தரப்பு மக்களுமே வந்து சாப்பிட்றாங்க. அது என்ன பேருனா வந்து தலித்துக்கள் வந்து அதிகமாக வந்து மாட்டு இறைச்சி சாப்பிடுவாங்க, இஸ்லாமியர்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு வெளியே சொல்கிறான். இவன் வந்து இந்த ஜாதி இந்துக்கள்னு சொல்லக்கூடியவர்களோ பிற்படுத்தப்பட்டவர்களோ பீஃப் சாப்பிட்றவங்களே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடை, சென்னை மாதிரி ஊர்களெல்லாம் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு சாதாரண தெருமுக்கில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபன் கடை இருந்துச்சுன்னா அது பீஃபை வச்சு தான் அந்த கடையை ஓடிக்கிட்டு இருக்கு பெரும்பாலும். வெறுப்பு பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உலகளாவிய அளவில் கவனிக்கப்படுகிறது. அதற்கான எதிர்வினைகள் வருகிறது. உலக மீடியாக்கள் வந்து இதை வந்து முகம் சுளிக்கிறார்கள். அப்படின்னு வந்த உடனேயே முஸ்லீம்களை பற்றி நான் பேசுனேன்னா ஐயோ அப்படி பேசினா இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னு சொல்றது ஹிந்து முஸ்லீம்ங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டாரு அவர். அது மாதிரி தாலியை பறித்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஈரோடு தமிழ் நண்பனுடைய ஒரு கவிதை தான் எனக்கு வருது. தாலியின் பெருமையை கணவன் அறிவான், கணவனை விடவும் மனைவி அறிவாள், கணவன் மனைவி 2 பேரை விடவும் மார்வாடியே அதிகம் அறிவான் அப்படின்னு ஈரோடு தமிழ் நண்பர் சொல்றாரு. அதனால மார்வாடி கடையில் கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் தாலி அடமானம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே கலட்டி கொண்டு கொடுக்கறதுக்கு வந்து தாலியே இல்லை. இவர் சொல்றாரு தாலியை போய் உங்கள் தாலியெல்லாம் வந்து அத்து கொண்டு போய் அங்கே கொடுத்துருவாங்க. தாலியே இல்லை. பல பேர் பொருளாதார நிலையில் நலிவடைந்து சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கான். அவனுடைய தாலியை கூட அடமானம் வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவர் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறார். தமிழச்சிகளுடைய பெரும்பாலான தாலிகள் எங்கே அடகு வைத்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது யார் தமிழ்நாட்டில் ஊடுருவி இருக்கிறாருன்னு தெரியும். கபிலன் ஒரு கவிதையில் சொல்வார், இந்த பண்டிகை நாட்களில் ஒவ்வொரு அம்மாக்களும் துணிக்கடையில் நிற்பார்கள், பலசரக்கு கடையில் நிற்பார்கள், அதுபோன்று பட்டாசு கடையில் நிற்பார்கள். என்னுடைய அம்மா மட்டும் அடகு கடையில் நிற்கிறார் மூக்குத்தியை திருப்புவதற்காக அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ அமித்ஷா அவர்கள் சொன்னதுமே வந்து இதையுமே அவங்க பொது கருத்தாக சொன்னேன்னு தான் சொல்லிடலாம். ஏன்னா அவங்க வந்து பசுவதை செய்வர்களை வந்து தலைகீழாக தொங்க விட வேண்டும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை எடுத்தது வந்து குறிப்பாக இது முஸ்லீம்ஸை தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கருத்துமே அதில் இல்லை. அப்போ இதையுமே அவங்க பொதுவாக தானே நாங்கள் சொன்னோன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? இல்லை, நீங்கள் வந்து இந்த பசுவின் பெயரால் அதிகமான இந்த 10 ஆண்டுகளில் நடந்த கொலைகளை நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்கிற அகலாக்கிலிருந்து ஜுனைதிலிருந்து பசுமாட்டை சந்தைக்கு கொண்டு போனவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்ட ஒரு உச்சகட்டத்துக்கு வரும்போது தான் மோடியை சொல்வார், அவர்களை வந்து விட்டுவிடுங்கள், இந்த மாதிரி இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை வருகிறது. இப்போ அமித்ஷா பேசுவதனுடைய ஒரு அரசியல் பின்னணி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெஜ்ரிவால் வந்து சொல்லிட்டார், 75 வயசாச்சு, நீ உங்களுடைய சட்டப்படி அவரை நீ திரும்ப பிரதமர் ஆக முடியாது மோடி, அமித்ஷா தான் வர்றதுக்கு அப்படின்னா அமித்ஷா தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்போது அவரை விட நான் அதிகமாக பேசணுங்கிறதுக்காகத்தான் அவர் வந்து தலைகீழாக தொங்க விடங்கிறத பேசுகிறது மாதிரி தெரிகிறது. இந்த ஹெய்ட் போட்டு பேசுகிறாங்க. ஆமாம், அது விற்பனையாகும் நினைக்கிறாங்க. ஆனால் அது செலவாகாது, இதனுடைய வேறு அதுக்கு எதிர்வினை தான் வரும் அப்படிங்கிற தான் உண்மையான கள நிலவரமாக இருக்கிறது. சார், இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து மும்பை பங்குச்சந்தை நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து தரகர்களை விடவும் மத்திய அரசு அதிகமாக சம்பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சுருக்காங்க. அதுக்கு நிர்மலா சீதாராமன் கிட்ட பதில் இல்லாமல் ரொம்ப திணறினதை வந்து ரொம்ப வைரலாக அந்த வீடியோ போயிட்டுருக்கு. அந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அந்த கேள்விக்கான பதில் அதெல்லாம் பார்த்து என்ன தோணுது? நிறைய விஷயங்களிலே மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறது, குறிப்பாக நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் வந்து பதில் இல்லை, அவர்களுக்கு சொல்வதற்கு பதில் இல்லை. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையுமே மத்திய அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலே ஒரு வரிச்சுமையை வந்து சாமானிய மக்கள் மீது செலுத்தி கொண்டே இருக்கிறது. அதில் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அது ஜிஎஸ்டியாக இருக்கலாம், பல வரி விதிப்புகள் எல்லாமே வந்து மிக மோசடியாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னார், நீங்கள் டோல்கேட்டுங்கிற பேரில் ஏன் வழிப்பறி செய்கிறீர்கள்
என்று அவர் சொன்னார் ஒரு முறை. அப்போ வழிப்பறி செய்யக்கூடிய அளவிற்கு வரிச்சுமையை வந்து மத்திய அரசாங்கம் வந்து திணித்து கொண்டே இருக்கிறது. அதே வரிச்சுமையை வந்து மாநிலங்கள் மேலே போடக்கூடியவர்கள் வந்து திரும்ப நம்ம கட்டின ஜிஎஸ்டி பணத்தையே கூட அவர்கள் திரும்ப தருவது கிடையாது. ₹1 நம்ம வந்து ஜிஎஸ்டி பணம் கட்டினோம்னா 29 பைசா தான் அவங்க திருப்பி தர்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து நீடிக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வளர்ந்த மாநிலங்கள் அப்படின்னு வந்து தமிழ்நாட்டை சொல்றாங்க, அதனால தான் உங்களுக்கு திரும்ப கொடுக்கலைங்கிறாங்க. ஆனால் பாஜக இருக்கக்கூடிய உயர்முறை என்ன சொல்றான், தமிழ்நாடு வந்து 70 வருஷமா சீரழிஞ்சிட்டு கிடக்கு, ஏறத்தாழ வந்து ஒரு 60-70 வருடமாக திராவிட கட்சிகளால் சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறான். மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறான், இது வளர்ச்சி பெற்ற மாநிலம், இனிமேல் புதுசாலாம் மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு நாங்கள் அனுமதி தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாவற்றிலையுமே வந்து இரட்டை நிலைப்பாடை இவங்க சொல்கிறாங்க, செய்கிறாங்க. அதனால் நிர்மலா சீதாராமனை வந்து எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பரகல பிரபாகர் சொல்கிறத தான் நம்ம அடிக்கடி நினைவுக்கு வருது. இல்லை, அதுக்கே பதில் சொல்ல முடியல. அவங்க வீட்டுக்காரர் சொல்லிக்கிற கேள்விகளுக்கே அவங்களால பதில் சொல்ல முடியல. இப்போ நீங்கள் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா கூட மோடியும் அமித்ஷா எல்லாம் பேசுகிற அந்த வெறுப்பு பேச்சுகளுக்கு அவர்கள் வந்து பதில் சொல்ல முடியாமல் தயங்குறாங்க. எப்படியோ வேறு வழி இல்லாமல் வந்து கத்துறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறேன். பீமா கோரே பிரச்சனை அப்படிங்கிறது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையில் வந்து கைது செய்யப்பட்ட உப்பா வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க 2 பேர். அது அவங்களை வந்து உச்சநீதிமன்றம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனை என்ன? அது இந்த பீமா கரேகான் என்கிறது நாக்பூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். நாக்பூர்னா தெரியும், இந்தியாவில் பொய் அதிகமாக உற்பத்தி செய்கிற மையம். அந்த பீமா கரேகானில் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தலித்துகள் வந்து ஒரு ஏற்கனவே பேஷ்வாக்கள் அப்படிங்கிற வரலாற்றில் பேஷ்வாக்கள் வந்து தலித்துகளை கொலை செய்ததற்கு நினைவாக 100 ஆண்டு விழா அவர்கள் நினைவு நாள் கொண்டாடினாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் புகுந்து உயர் சாதிக்காரர்கள் மிகப்பெரிய கலவரம் நடத்தி பல தலித்துகள் வந்து இறப்பதற்கு காரணமாயிருச்சு. அவர்கள் இரையாயிட்டாங்க. ஆனால் கைது செய்தது அதற்கு எந்த தொடர்பும் இல்லாமல் இந்தியா முழுமையாக இருக்கிற அர்பன் நக்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சமூக ஆர்வலர்களும் அது போன்று மனித உரிமை போராளிகளையுமே கைது செஞ்சாங்க. தேடி தேடி கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஹானி பாபு, ரோனா வில்சன், சுதா பரத்வாஜ், அது மாதிரி ஸ்டெயின் சாமி, அம்பேத்கருடைய பேரனாக இருக்கிற தெல்தும்டே, இவங்களெல்லாம் கைது செஞ்சு அதில் 2 பேர் ஒருத்தரை விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. அவர் வந்து இவங்க எல்லாம் வந்து சமூகத்தில் மிகப்பெரிய, அதாவது இந்தியாவில் நடக்கிற மனித உரிமை மீறல்களை எப்படி உலக பன்னாட்டு ஊடகங்கள் தெரிந்து கொள்கிற அப்படின்னு சொன்னால் இது மாதிரி இருக்கிற இவர்களிடமிருந்து தான் அந்த செய்திகள் அவர்களுக்கு தரப்படுகிறது. அர்பன் நக்சல் என்று சொல்லி அரசு வந்து இவர்களை கைது செய்து உலகத்திலே அதிகமாக அரசியல் கைதிகள் வந்து இந்தியாவில் சிறைக்குள்ளே இருக்கிறார்கள். இது 4 வருஷம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது அதிலிருந்து இப்போ உச்சநீதிமன்றம் இப்போ வந்து அரசியல் மாற்றத்தை கண்ணால் பார்க்குற விஷயமாகத்தான் தெரியுது. இவங்க வந்து திடீர்னு இவங்களை கைது செய்தவர்களை விடுதலை செய்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது இதில் வந்து இந்த கௌதம் நக்வாலா அப்படிங்கிறவர் வந்து காஷ்மீர், முக்கியமாக காஷ்மீரில் வந்து ஒரு அமைப்பு இருக்கிறது, காணாமல் போன குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய தாய்மார்களுடைய சங்கம், மதர்ஸ் ஆஃப் டிஸப்பியர்டு பர்சன்ஸ் அப்படின்னு. இதை மையமாக வைத்து நிறைய விஷயங்களை உலகத்துக்கு கொண்டு சென்றவர். இவரை வந்து காஷ்மீரில் ஆட்சி செய்கிறவர்களே வந்து இவரை வந்து தடுத்தாங்க. உதாரணமாக ஃபரூக் அப்துல்லா, இவரே இங்கே வர்றாரு அப்படின்னு. காஷ்மீரில் நடக்கிற மனித உரிமை மீறல்களை உலகத்துக்கு கொண்டு சென்றவர். அந்த மாதிரி ஆட்களை வந்து இவரெல்லாம் தங்களுடைய உயிர் ஆவி அனைத்தையும் மக்களுக்காக செலவு செஞ்சு மிக வசதியாக இருக்கிறவங்க. இன்னொன்று தெரியும், நீங்கள் வந்து எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி என்று சொல்லக்கூடிய உலகத்தில் மிக சிறந்த ஆய்வு கட்டுரைகளை தருகிற அதனுடைய ஆசிரியர்களை கைது செஞ்சு இப்போ விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. நியூஸ் கிளிக் ஆசிரியர். நமக்கு வந்து இப்போ சமூகத்தில் இவ்வளவு இன்டலெக்சுவலாக இருக்கிற அறிவுஜீவிகளாக இருக்கிறவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த சமூக ஊடகங்களும் அதை பற்றி கவலைப்படலை, பேசலைங்கிறதை பார்க்குறோம். இப்போ சாதாரண மக்களை வந்து கைது செய்து உள்ளே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஹத்ராஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு தலித் பெண்ணை வன்முறை செஞ்சு அவங்க உடலை எரிச்சிட்டாங்க. அந்த இடத்தை பார்வையிடுவதற்காக சென்ற பத்திரிகையாளரான சித்தி காப்பன் என்பவர் இன்னும் சிறையில் இருக்கிறார். கடுமையான சித்திரவதைக்கு ஆளானவர். அவருடைய கதைகளெல்லாம் கேட்டால் கண்ணீர் விடுகிற அளவுக்கு இருக்கிறது. அந்த மாதிரியான மனித உரிமை மீறல்களிலிருந்து 1-2 பேரை விடுதலை செய்ய வேண்டிய கட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் வந்து விட்டது அப்படிங்கிறது தான் செய்யுது. தவறாக ஒருத்தங்க மேலே போடுற கேஸுக்கு வந்து கடைசியில் உச்சநீதிமன்றம் தான் எல்லாரோட ஒரு ஹோப்பாகவும் இருந்து இப்போ செயல்பட்டு இருக்கு நம்ம நாட்டில் அப்படின்னே சொல்லலாம் சார். தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.